ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி எடுத்துக்கல. வீட்டில் எப்பயுமே சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் நான் வந்துட்டு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இது வந்து காப்பிடி உலக்கு, ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அதில் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்து கழுவி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1 மணி நேரம்லாம் ஊற வைக்க வேணாம், ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்புறம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, தக்காளி வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் சாம்பார் பொடி வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து எண்ணெய். தாளிக்கிற சாமான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவுக்கு மிளகு, கடுகு வந்து ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 3 பட்டை வத்தை, தாளிக்கிற கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம சாதம் பெரட்டும் போது கொஞ்சம் தேவைப்படும், அதுக்காக. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சி வர டயத்தில் நம்ம எடுத்து வச்ச தாளிப்பு சாமான்களை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்ச சீரகம், மிளகு, கடுகு, பட்டை வத்தை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம சாப்பாடில் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்து வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கன்னா நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு சாதத்துக்கு சேர்த்தாப்பில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு இல்லைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா உப்பு வந்து கச்சிடும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துப்பேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் நான் சேர்த்துப்பேன் பத்தலாட்டி. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து குழம்பு மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி வந்து சக்தி சாம்பார் பொடி வந்து நான் 2 டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பு ஊற வச்சதை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நான் கிளறி விட்டுட்டேன். நான் வந்து இந்த உலக்கில் 1 உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்தேன். இப்போ இதில் வந்து 2.5 உலக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் வந்து தீஞ்சு போயிடக்கூடாது, நல்லா குழஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி அளந்து இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கிறேன். தண்ணி கூட வச்சாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஒரு 3 விசில் விடும்போது அது நல்லா குக்காகி வந்துடும். இப்போ நம்ம கிளறி விட்டு நம்ம ஒரு கொதி வரவும் தான் விசில் போட்டுக்க போகிறோம்.
கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், நம்ம விசில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் கொதிச்சு வரும். நான் வந்து சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, இப்போ நான் போட்டிருந்தேன், கரெக்டாக தான் இருக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வர விட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொதிச்சு வந்தனால நான் லிட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லைன்னா முட்டை கிரேவி வச்சுக்கலாம், இல்லாட்டி பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை கிரேவி தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் உடனே எடுத்துட வேணாம், கேஸ் ஸ்டீம் வந்து அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சாப்பிடும்போது நெய் விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.